வணக்கம். டொமேட்டோ தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் துவரம் பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour போல் ஊறி இருக்கு. ஊறின பருப்பை குக்கரில் எடுத்துருக்கிறேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். பருப்போட 3 நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது மேலே இருக்கிற இந்த காம்பு பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 4 ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும். நம்ம புளிப்புக்கு வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் தக்காளியை தேவையான அளவு சேர்த்துக்கணும். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரமும் இது தான், வேறு சாம்பார் பொடி எதுவும் கிடையாது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அது வெந்ததுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன். 6-7 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயோட வாசனை பருப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது பூண்டு நல்லா செவக்க வறுபடணும். அப்போ தான் அதோட வாசனை பருப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டை இன்னும் தேவைப்பட்ட அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டை நல்லா வதக்கிடணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை வாசனை வராது எண்ணெயில் வறுத்துட்டா. இது எண்ணெய் நல்லா வறுப்பட்டோன்னு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை நல்லா தக்காளியை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா இது அப்படியே கொதிக்க வச்சுட்டு இப்படியே எடுத்துடலாம். பருப்பு நார்மலாக திக்காக தான் வைப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் டைல்யூட்டடாக இருந்தால் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் புளி எதுவும் இல்லாததால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே எல்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது. ஒரு கொதி வந்தால் போதும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுட சுட சாத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் கூட தொட்டுக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.